ரெஸ்டாரண்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். 20 தான் நோட்டாக இருக்கும், ஃபுல்லாக 20 தான் நோட்டு. இதுதாங்க ஸ்கீமு. இப்போ எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், எவனாவது வந்து இதை திறந்து பார்ப்பானா? லட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். நாங்கள் வீடியோ போகிறோம். என்ன இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. அற்புதமான ஒரு காணொலியை காட்ட போகிறேன். யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஆமாம், ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஒரு 30 நிமிஷம் டைம் கொடுத்தேன். அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு. சப்போஸ் அந்த கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எங்களுக்கு. இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கிற ட்ரெஷரண்ட்டுக்கு கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு எங்களுக்கு இந்த ட்ரெஷரண்ட்டில் கிடச்சிது. வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க? லெட்ஸ் கோ. ஸோ ஹாய் கைஸ், பேக் டு அனதர் ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு ட்ரெஷரண்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ டீம் ஏ, டீம் பின்னு நான் 2ஆக பிரிச்சிருவேன். அண்ட் இவங்க 2 பேர் தான் கைஸ் இன்றைக்கி கேமில் டீமாக இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும். இப்போ இன்னொரு டீமை இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. இவங்க டீம் ஏ, அப்புறம் இவங்க வந்து டீம் பி. ஒரு 30 நிமிஷம் நான் இவங்களுக்கு இப்போ டைம் கொடுக்க போகிறேன். இந்த 400 ருபீஸ் ஆஃப் அமௌண்ட் இன்னும் என் கையில் தான் இருக்குது. இன்னும் ஒழிச்சு வைக்கல. கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிறாரு. தெரியுதா? இப்ப தெரியுதா? நாங்கள் இப்போ இவங்களை பார்க்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ ஒழிச்சு வைக்கவே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா நோட்டு 20 இருக்குது. இதை தான் போயிட்டு நம்ம இப்போ ஒழிச்சு வைக்க போகிறோம். கையில் இப்போ 400 ரூபா இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா 20 ரூபா எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு நாங்கள் ஒழிச்சு வைக்க போகிறோம். இதுதான் என் டீமு. இவங்க வந்துட்டு இவங்கெல்லாம் கேமராமேன்ஸ், நமக்கு கேமராமேன்ஸ் இருந்துட்டு எங்கே ஒழிச்சு வைக்க போகிறோன்னு தெரில. கரெக்டாக 30 நிமிஷம் கைஸ் நாங்கள் எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறோன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டிடுறோம். அண்ட் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை நோட்டு? 20 நோட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு பார்ப்போம் கைஸ் எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்க போகிறோன்னு தெரில. நான் போக போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் கூத்தாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பத்தாக்கு பப்ளிக்லாம் வர ஏரியா அதிகமான இருக்கிற இடம் இது. அண்ட் பார்ப்போங்க எந்தளவுக்கு இருக்க போது எனக்கு சத்தியமாக எனக்கு ஐடியாக்கள் இல்லை. பப்ளிக் இருக்கும் போதே நான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் முன்னாடி இப்படிலாம் பேசுறது. அந்த பார்ப்போங்க. சிவம் பேர் வீரமணி கைஸ். இவன் பேர் விக்கி. நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காங்க வீடியோ ஷூட்டுக்கு. அண்டு நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சந்திர சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை மட்டார் அடிச்சு விடுங்க கைஸ். அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன் போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். வீடியோ ஒரு கூத்தாக இருக்க போகுது. அண்ட் ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? போயிடலாமா? டக்குன்னு போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணா. டாடா பாய் 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 கைஸ். இப்போ நாங்கள் ஒரு இடமா போயிட்டு நாங்கள் ஒழிச்சு வைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு கைஸ் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு 20 ரூபா கம்ப்ளீட் முடிஞ்சு. 20 ரூபா ஸ்பாட் அங்கே இருக்குது. இது அண்டே ஸ்பாட்டில் மாற்றுங்கடா, நானே மறந்தாலும் மறந்துடுவேன்டா இருந்துட்டு. பப்ளிக்லாம் பார்த்துக்கிறாங்க பயங்கரமாக. ஒரே கூத்தாக இருக்குது இங்கே இருந்துட்டு. அண்டு இப்பயே க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்களா? அடே பெயில போமா. இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம் கேஸ் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு 40 ருபீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. அண்டு இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 340 இல்லை 360. 360 ரூபா இருக்குது. ஏடு ஸ்பாட்டு வைக்கிறியா? கேப்ப கிடைக்கிற இடத்துலலாம் சொருகுறான்டா. அது நீ எப்பனே இருப்பீங்களாடா? வந்தானா அவன் காதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் நீ நினைக்கிறதுலாம் இல்லை, இது வேற. அந்த வீடு தான் இடம்லாம் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். டேய் இடத்த பார்க்கணும்டா, நீ பாட்டு கழிச்சு வைக்காதடா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக இல்லை முன்னாடி லவ்வர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க கைஸ். இது பார்த்தா லவ்வர்ஸ் பாரு கைஸ். எங்கள் ஊர்லேயே ஓகேனா திருப்பூர் மறக்காம திருப்பூர் பார்க்குன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். வந்து பார்க்கறதுனா பாருங்க. இந்த இது எப்படி நான் வச்சு அப்படி கீழே உட்காரேன் கைஸ். நாங்கள் இது வீடியோ இருக்கிறோம். அதை பார்க்கலன்னா பரவாயில்ல. அவ்வளோதான். எத்தனை 100 ரூபா கழியாச்சா? 100 ரூபா இதோட ஒழிச்சு வச்சுட்டாங்க கைஸ். இன்னும் எத்தனை 300 ரூபா இருக்கா?
ஆமாம், எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாரு அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் டீப்பாக உள்ளெல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு 100 கைஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணொலியை காட்ட போகிறேன். யார் சுத்தி வராங்க என்ன இது மதியம் புண்படுத்த நோக்கம் இல்லை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புண்படுத்து. ஆமாம் ஃபுல்லாக அங்கே அதுக்குள்ளேயுமா ஜோடி உட்காந்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இவனும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்டி போனவன் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லி வச்சு கைஸ் 120 இங்க வச்சு எங்களுக்கே ஞாபகம் இல்லை கைஸ். நாங்கள் வீடியோ பார்த்து நாங்களே ஃபைன் பண்ண போகிறோம் நாங்கள் இருந்துட்டு. அண்டு பார்ப்போம் எத்தனை 120 இந்த சைடில் போவோம். என்ன நம்ம கண்கொள்ளா காட்சி அதெல்லாம் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது எங்களால். நாங்கள் கொஞ்சம் பாய்ஸாக வந்துட்டோமா, அதனால கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன அங்கேயே நின்னுட்டா 120 இருமணி பேர்கில்ஸா மட்டும் நினைக்கிறேன். எங்கேயோ வருவான் எரியற எண்ணெயில தீய ஊத்துறது. எவ்வளோ ஆச்சு 140 அவ்வளோதான். இது எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அங்கே என்ன பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியல. 20 ரூபா கூட நீங்க எடுக்க மாட்டீங்க. பார்க்கலாம் நாங்க அதிகமா எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா நீயா நானா நீங்களா நானா பாத்துருவோம். பாரு ஒண்ணு நீ எடுக்கிற இல்ல நான் எடுக்கிறேன். அவங்களுக்கு 10 ரூபா கூட போக கூடாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ராஜா நாங்க எல்லாத்தையும் எடுத்து போயிருவோம். நீங்க கடைசியில நாங்க எடுத்துட்டு போயிருவோம். நீங்க பார்க்ல வர 5 ரூபா வாங்கி எப்படியோ பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். அப்புறம் வந்து நிக்க கூடாது. 10 ரூபா கூட ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எந்த நம்பிக்கையிலையும் எடுத்துருவேன். கைஸ் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நினச்சா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நினச்சா பண்ணலாம். முடியும்னு நினச்சா எல்லாமே பண்ணலாம் கைஸ். அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல. இங்கே வச்சு நம்ம கிளம்பலாம். 160 அவர்கிட்ட சொல்லிடுவோம்ண்ணா. அவர்கிட்ட சொல்லிடுவோம் கேஸ். நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா அவங்கள நம்ப பார்த்தாக்க அவங்க வந்துட்டு நம்ப முடியாது கேஸ். ஏன்னா ஆடியன்ஸ் பீப்புள்ஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம சொல்லிட்டு போயிடணும். ஆமாம் ஃப்ராடு. ஆனால் அந்த இடத்துல டேங்க் பின்னாடி இருந்துட்டு ஒரு 20 ரூபா ஒழிச்சு வச்சிருக்கோம். மொத்தம் வந்துட்டு 400 ரூபா விற்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. என்னன்னா வருவாங்க, கேமரா பிடிச்சி பேசிட்டு வருவாங்க. வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது இங்கே பணம் கீது தொலைஞ்சிச்சா 20 ரூபா தொலைஞ்சிச்சான்லாம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தம்பி எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் வந்துட்டு அதான் அவங்க அங்கே உட்கார வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 4 ரூபா நாங்கள் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதான் 30 நிமிஷம் டைம் கொடுப்போம். அதுதான் அவங்களுக்கு டாஸ்க் இருந்துச்சு. அது கண்டுபிடிக்கிறாங்கன்னா இல்லையான்னு தான். இது அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அமௌண்ட் எங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்து சொல்லலாம். அவ்வளோதான். நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஓகேண்ணா. எவ்வளோடா இவனா ஆச்சு? 160 ஆச்சா? ஓகே. அடுத்து 60 ரூபா எங்கே போயிட்டு சரி விக்கி வாடா விக்கி. உனக்கு இல்லாதடா விக்கி உரிமை. 140 எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல கேஸ். நாங்கள் 10 மதிப்பு அடிச்சு விட்டுருக்கோம். 150 ஆச்சு. இங்கெல்லாம் வெயில் ஓவராக இருக்கும் கேஸ். நாங்கள் டக்குனு இங்கே இருந்து கிராஸ் பண்ணணும். டே பைப் இருக்கு. பைப்புக்குள்ள இல்லை அந்த பைப்பு உள்ள சொல்லிடுறோம். அந்த பைப்பு எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப அவ்வளோதான். விக்கியோட அனைத்து திறமையிலும் இதில் இறங்கி காட்டிகிட்டு இருக்கிறான் விக்கி. உங்களுக்கு லவ்வர் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இந்த பார்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். லவ்வர் இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். எங்களை மாதிரி வரலாம். ஆமாம் எங்களை மாதிரி வரலாம். 200 முடிஞ்சு. கைஸ் வீரு தான் கைஸ். நல்லா ஐக்யூ லெவலில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க கைஸ். நான் கூட இப்படி யோசிக்க மாட்டேன். எனக்கே தெரியல இது எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. இவனே அங்கே ஒரு சாக்கு மூட்டை இருக்கு பாரு. சிமெண்ட் மூட்டை பின்னாடி. அங்கே மூங்கில்
இதுக்குள்ள சத்தியமா வாய்ப்பே கிடையாது. இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, எவனாவது வந்து இதை திறந்து பாப்பானா? உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. ஆக்கலாம். மரத்துல இருக்குன்னு ஸ்பாட் பாத்துக்கடா விக்கி. ஓகேவா? அந்த பாக்ஸ்குள்ள இன்னொன்னு வச்சிரு. இருக்கா போட்ட அது தெரியாத மாதிரி வச்சுட்டு பப்ளிக்லாம் பார்க்கட்டும். பார்த்து எடுக்காம இருந்தா நமக்கு நல்லதுப்பா. அண்ட் பார்ப்போம் கைஸ், பப்ளிக் ஃபுல்லாக அண்டு பப்ளிக் ஃபுல்லாக எங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க கைஸ். கொஞ்சம் கூத்தாகுது, ஏன்னா நாங்கள் ஒழிச்சு வச்சது பப்ளிக்கும் தெரியும். பட் அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. எவ்வளோ லாஸ் ஆக போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் எங்களுக்கு வரப்போகுது ஒன்றுமே தெரில. வெயிட் பண்ணி பாருங்கள். செம விக்கி, நீ வாங்குற அமௌண்ட்டு விக்கி. விக்கி 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 அப்படியா? இங்கே வாடா விக்கி. விக்கி இங்கே வந்துடு. உள்ளலாம் காணும் இந்த பாக்ஸு. நோ ஸ்ப்ரே. எவ்வளோ இருக்கு இன்னும்? 140 ரூபா. கைஸ் எவ்வளோ ஒழிச்சு வச்சேன்னு சத்தியமாக எங்களுக்கே தெரில. இல்லை இது பண்ணுற ராட்டினத்தில் எனக்கு ஒழிச்சு வைக்கணும்னு ஆசை. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. டிக்கெட் கொண்டு போடலாமா அரேஞ்சு? இங்கே இங்கே சந்து ஒன்று இருக்குது, இங்கே ஒழிச்சிருவோமா? இங்கே இரு. ஐக்கிய லெவல் பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன். ஏய் இங்கே வாடா, இதெல்லாம் எவனுமே யூஸ் பண்ண மாட்டாங்கடா. இதெல்லாம் நம்மளால முடியும், ஏன்னா இது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற இடமா இருக்குது. ஹாண்டடாக இருக்குது கைஸ். உள்ள பேய் இது இருக்கான்னு பார்ப்போம். குப்பை தான் இருக்குது கைஸ். ப்ரோ இங்கே இருந்து 2 பேர் vlog மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. இந்த சைடில் ஏதாவது அமௌண்ட்லாம் வச்சாங்களா என்னென்னலாம் கேட்பாங்க. பணம் காணாமல் போயிடுச்சு அது அவங்க வாய்க்கு உருட்டுவாங்க. நீங்கள் வந்துட்டு சொல்லாதீங்க எங்களை பார்க்கவே இல்லைன்றீங்க. என்ன சேலஞ்சுனா ஒரு 400 ரூபா ஒரு அமௌண்ட்டு, குறிப்பிட்ட அமௌண்ட்டு நாங்கள் வச்சுருவோம். அது வந்து ஒரு ட்ரெஷரண்ட் வீடியோ மாதிரி. இவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அந்த 30 நிமிஷத்தில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு. அதுதான் ஒரு சேலஞ்சு. பப்ளிக் எல்லாருமே பார்க்குறாங்களா, அதனால் யாரும் சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, பார்க்கவே இல்லைன்றிருக்காங்க. ஒரு நாளாக சொல்லணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கைஸ் இங்கெல்லாம் வீரு 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 அவங்கெல்லாம் இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது உள்ள வச்சிடறோம். அப்புறம் அங்கெல்லாம் வேணாண்டா. டேடி அங்கே வேணாண்டா தெய்வமே. இங்கே வச்சிரு தெய்வம். நீ வீடியோ நான் வைக்கிறேன்டா. ஒன்றும் தெரியாது. பறந்துருச்சுன்னு சரி வை வை. ஓகேவா ரெடி ப்ரோ? இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் வருவாங்க. வந்துட்டு என்னென்னா அங்கே அமௌண்ட் ஒழிச்சு வச்சுருவோம். நாங்கள் இருந்துட்டு கேட்பாங்க அமௌண்ட்லாம் வந்து யாராவது ஒழிச்சு வச்சாங்களா என்ன இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் நாங்கள் எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு 30 நிமிஷம் நாங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். கிளம்பிடுங்க. ஓகே, சப்போஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே சொல்லிடாதீங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இன்னும் எவ்வளோடா இருக்கு? இன்னும் கைஸ் இன்னும் 100 ரூபா இருக்குது. கீப் இன்னைக்கு தெரிவிக்க விட்றோம். 100 ரூபா எங்கே வச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. எனக்கே தெரியாது. கடைசியில் தான் தேட போகிறோம். அதான் எனக்கு. ஆமாம் இங்கேயா? இது உள்ள வாடா மீன் அக்காரியம் எதுக்குடா இருக்கு? இங்கே ஒழிச்சு வைக்கிற மாதிரி என்ன இடம் இருக்கு? இங்கே என்னடா இருக்கு? மீன் விட்டு போறதா? பழத்தையே போட்டுருவீங்க. இதுக்குள்ள வைக்க முடியாதா? சொருக முடியாதா? எங்கேயும் விழுந்துருண்டா அந்த சைடு. ஒன்று பண்ணு, கதவு இருக்கு பாரு. எங்க கூட கொடுக்குறாரு இந்த இதுல வச்சு பாரு. இதுல விக்கி இதுல வந்து நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி. இது ஓகே கைஸ். பத்தாவது ஈஸியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அந்த கண்டுபிடிப்பாங்கன்னா இல்லையான்னு எனக்கு சத்தியமா எனக்கு ஐடியா கிடையாது. நமக்கு இது போக தான் தெரியும். அப்போ 50 ரூபா இருக்கா? 40 தான் இருக்கா? இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வைக்கிறதுக்கு.
ஏய் குழவிடா போட்டுற இது போகுது வைப்பறியா குமார் குமார் உள்ள வை குமார். இல்லை அங்கே இது இருக்குங்க அங்கே இது அங்கே இது பாட வைக்க அப்போ என்ன ஒரு புத்திசாலி தனம். கைஸ் எனக்கு கூட எவ்வளோ அறிவு இருக்குமான்னு தெரியல. இவனுக்குலாம் அறிவு அப்படியே அறிவா இருக்கு. 8 அறிவு மாதிரி கொட்டுது. 1000 அறிவு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இந்த சங்கிலிலாம் போட்டுருக்கிறான். கைஸ் ஃபைனல் அமௌண்ட் வந்து நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒளிச்சு வைக்க போகிறோம். கண்டுபிடிப்பான்றீங்க? வாய்ப்பே கிடையாது. நீங்களாச்சும் பாப்போம் லக்கி எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் முன்னே சர்வை பண்ணணும் போலீரா. அப்படியே கட்டு கைஸ் ஃபைனல் அமௌண்ட் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுருவேன். அப்படியே நான் கவுத்தப்படுறேன். அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். இதோட நாங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அவங்க கூட நாங்கள் சேர்ந்து சும்மா பண்ணதான் பண்ணிட்டு இருக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறாங்க. அது உள்ள வந்துடுறேன். வா நான் அப்படியே கைஸ் நான் அந்த சைடு போயிட்டு பேசுகிறேன். கொஞ்சம் வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த இடத்துல இருந்துட்டு. இல்லை தெரில இப்போயே யாரெல்லாம் எடுத்துருப்பாங்க எங்களுக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா போயிருக்குமோ 100 ரூபா போயிருக்கு. கண்டிப்பாக வியூவர் 100-200 கண்டிப்பாக போயிடும். இதுல பாதி வந்து நம்மளே எடுக்க மாட்டோம். ஆமாம் பாப்பா எனக்கு எவ்வளோ போயிருக்குன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டாங்க. என்னென்னு எங்களுக்கும் புரியல. ஓகே நாங்கள் அவங்கள அங்கே எண்டில் வச்சுருக்கோம். அவங்க என்ன கூத்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. போயிட்டு கூப்பிட்டு வரோம். பணத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஷேரிங் கொடுத்தேன்னா கொடுப்பேன். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஷேரிங் கொடுப்பேன். கொடுக்க முடியாது என்ன பண்ணுறது. ஏன்னா நீங்கள் திருப்பூர் கிளம்பி வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பார்ப்போம். நம்ம எக்ஸ்ப்ளோரன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போனா தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே இதோட நான் இந்த இடத்துல வீடியோ முடிக்க போகிறேன். அங்கே என்ன நிலைமைன்னு நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். ரெடியா அண்ட் சொல்லு விஜய் கருத்தை கேட்பான். விஜய் இப்போ சொற்பொழிவெல்லாம் பொழிய போகிறான். என்ன இவனுக்கு என்ன நடக்கவிடலான்னு பேசி நடந்தே தான் வருவாங்க. நம்மளை காசா நாங்கள் எடுத்துக்கிறோம். பஸ் பிடிச்சி எப்படிதான் இங்கே பார்த்து அடிச்சுட்டு சாவங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாங்க 2 பேர் எடுத்தோம்னா நாங்க 4 பேர் வச்சுக்கோம். உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நடந்து வந்துருங்க. பின்னாடி பஸ் வரும் அப்படி எல்லாம் வேணா சொல்லுங்க. நாங்க சொல்லிட்டு போறோம். நீ எடுக்கிறியோ நான் எடுக்கிறியோ பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்துல இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கிரிஞ்சு தான். இல்லடா இல்லடா வச்சிருக்கான் பாரு. இங்க போடுறா. இங்க ஒரு காசு இருக்குடா. 10 ரூபா நான் வச்சதுல 20 ரூபா. எவ்வளவு நோட் இருக்குப்பா? அங்க மொத்தம் 20 நோட்டு இருக்கும். 10 ரூபா பாத்துக்கங்க. இது எவ்வளவுங்கறான்? திரும்ப பின்னாடி இல்லடா சத்தியம் இல்லடா. 4 சக்கா போட்டு வரும்போதே நினைச்சேன் எங்க வச்சிருப்பேன். இங்க ஒருத்தங்க நம்பவே மாட்டேன்றாங்க. என்ன சொன்னாலும் பாத்துக்க நீ இவனுக்கு டீம் இப்படிதான்டா. ஜோப்ல இருந்தா இப்பயே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்றாங்க. ஓகே சத்தியமா வாய்ப்பே கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்ப்போம். டேய் நீ கேமரா நம்ம டீம்ல ரெடியா கைஸ். விஜய்க்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம நிறைய வீடியோ வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா பொறுக்கி ரொம்ப பழக்கம் இருக்குங்கிற. இப்போ போய் நல்லா பொறுக்க போறாங்க. எல்லா குப்பையிலும் போயிட்டு நல்லா ரெடி பொறுக்க எடுக்க போறோம். இவங்க வந்து நடந்து போயிடுவாங்க. கண்டுபிடிக்க ஸ்டார்ட்டா பாய்ஸ் உள்ள வந்துருங்க. எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஸோ காய்ஸ் இதோட வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க வெறித்தனமா தேடுவாங்க. எங்க தாண்டா வச்சிருப்பானுங்க குப்பை தொட்டி தரு இல்லையே. இல்ல எங்க வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. வச்சிருப்பானுங்க. கப்புள்ஸா இருக்காங்க. நாங்க வேற அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்க வந்து எப்படியாவது அந்த மணியை எடுக்கணும்னு பிளான் பண்றோம். எடுப்போம் நம்பிக்கை இருக்கு. நாங்க எடுப்போம். அவங்க வந்து இன்னைக்கு பஸ்ல நடக்க விடுறோம். டக்குன்றா எங்கடா வச்சிருப்பானுங்க. டக்குன்னு தேடு. எல்லா இடத்தையும் நம்ம தேடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே புரிஞ்ச மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு தெரிஞ்சுன்னா ட்ரைபேடெல்லாம் வச்சுட்டு வரது பார்த்துட்டு அப்படி பண்றாங்க. வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள பைக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னுமே தெரியல. திறக்காத. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த என்டர்டெயின்மெண்ட்.
டக்குன்றா வீடியோ எடுக்கிறது கான்சன்ட்ரேஷன் பண்ணாம பணத்தை தேடுறதுல கான்சன்ட்ரேஷன் இல்லை நைஸ். எப்படி அங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்க. நான் எடுத்துட்டு தான் இருக்கேன்டா, வாடா நீ. எடுக்கிறானுங்க என்னன்னு தெரியல. வாடி ஏன் வாடா, எந்த இடத்துல வேணா வச்சிருப்பான்டா. சொல்லிட்டு ஒருத்தர் ரூபா எடுக்காம போயிட்டோம். உங்கள்கிட்ட மாதிரி சைடெல்லாம் போய் பார்த்தோம். ஆமா நீ அங்கெல்லாம் இருக்காதுடா. அதுதான் அவங்க அங்கே போயிட்டு இருக்கிறானுங்க. வச்சுங்கடா ஒரு சைடு. வீரமணி சாப்பிட்றதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறான். அவரு பின்னர் வந்து போட முடியல, கடலை வாங்க பின்னர் வந்து கழுவி கொடுப்பாரு. போயிட்டு இருக்காங்கடா அவங்க. எங்கடா அங்க போயிட்டு அவங்க கைஸ், அவங்க அந்த சைடில் போயிட்டு இருக்காங்க, இவங்க இந்த சைடில் போயிட்டு இருக்காங்க. அமௌண்ட் இங்கேயும் இருக்குடா, இங்கேயே இருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோரிங் சந்திரன் பாடுங்க, அதை எக்ஸ்ப்ளோரிங் சந்திரன் பாடுங்க. இல்லை 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 ரீல்ஸ் எடுக்கிறோம், ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னு நினச்சிட்டோம். இல்லை இல்லை ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுங்க சொல்கிறேன் என்ன இதுன்னு. இதான் நம்ம சேனல். இது எப்படி அதாவது என்னன்னா, ஒரு அமௌண்ட் ஒரு அமௌண்ட் எப்படின்னா 20 ரூபா நோட்டா ஒழுக்கு காருக்குள்ளே நாங்கள் ஒழுக்கு வச்சுட்டோம். அது ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்போம். அந்த 30 மினிட்ஸில் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த அமௌண்ட் இல்லை அவங்க கண்டுபிடிக்க முடியல, அமௌண்ட்டு எங்கிட்ட ரிட்டர்ன் வந்துடும். அது மாதிரி தான் சேலஞ்ச். இது ஒரு 2 டீமாக நாங்கள் பிரித்து விட்டுருக்கோம். பார்க்குள்ள நாங்கள் ஒழிச்சு வச்சாச்சு. 30 நிமிஷம் டைமர் ஆன் பண்ணல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஒரு 5 மினிட்ஸ் போயிருக்கோம்னு வச்சு அப்ராக்சிமேட்டா. சரி ஓகே, நாங்கள் அப்படியே கண்டினியூ இப்போ வாடா, வேகமாக வாடா, அவங்க நிறுத்தலாம்டா. டைமரே ஆன் பண்ணலாம், நான் மாட்டுக்கு சொல்லி விட்டுனேன். சரி விடுது, அப்படியே இருக்கட்டும். எங்க அவங்க சரணியாரே நீ வாங்க, டைமர் ஆன் பண்ணலவா? ஓகே வந்துரு, ஒரு நிமிஷம் தேவையான கேமரா பண்ண ஒரு ஆள் வேணா கேமரா பண்ண டெலிட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வேணாம், அப்படியே என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்கல. யாரையும் என்ன ஏமாத்தி பொழைக்கல. நான் யாரையும் ஏமாத்தி யாரோட காசுலயும் நான் இந்த இடத்துக்கு வரல. என் சொந்த உழைப்புல தான் நான் நிக்கிறேன். வீடியோ அது வந்து கடலை போட வீடியோ எடுக்க வச்சிருக்கா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:21 ஆகுது. இப்போ நான் எவ்வளோ டைம் கொடுக்க போகிறேன்னா 12:50 வரைக்கும் டைம். எவ்வளோதான் டைம், நான் டைம் செட் பண்ணல. போனஸை 2-3 நிமிஷம் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் கணக்கில் கிடையாது. இப்போ ஒரு 12:50 வரைக்கும் டைம். கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் அப்படியே கடலை போடுறோம். ஓகே, அவங்க தேடுறது நம்ம அப்படியே கடலை போடுவோம். கிடைச்சிட்டா அந்த வீடியோ நான் தெரியும்டா, கிடைக்காதா? அவங்க வெறித்தனமாக தேடுவாங்க போலையா. கிளம்பிட்டாங்க. புறா கடலை வாங்கி வச்சா வாங்குறான் ப்ரோ. ஒரு வார்த்தை நல்லதா கெட்டதான்னு நம்ம முடிவு பண்றது இல்லை. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம்ன்றது தான் மேட்டர். யார்கிட்ட யூஸ் பண்றோம் அதுவும் ஒரு மேட்டர். நம்மளும் புறாதான்டா. காதல் உங்களுக்கு நம்ம போன புறா வீடியோ இருக்க வாங்குறான். உங்களுக்கு அவங்க அங்கங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போவோம். புறா வீடியோ இருக்கா. வில்லேஜ் குக்கிங் சேனலா மாறிடும். ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையில அவங்களை சொன்ன மாதிரி நடத்தி விட்டுருவாங்களா இருக்குண்ணா. ஏய், எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர் நடக்கணும்னு நினைக்கிறேன்டா. டேய் சின்ன பசங்களா, எடுத்தீங்களாடா? நீங்க எடுத்தீங்களாடா? இல்ல, நாங்க எடுத்துருவோம். இப்ப பாரு கிடைக்கும் பாரு. நாங்களே எடுத்துட்டோம்டா. 40 ரூபா எடுத்துட்டோம். ஐயோ, 10 ரூபா கூட எடுக்கல. அவனுக்கிட்ட 40 ரூபா எடுத்து சொல்லி வச்சிருக்கோம். என்ன இன்னும் நிலமையில எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. கடலை போதுமா? ஆனால் எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கு. இது மாதிரிலாம் யாரும் பப்ளிக் ரோடில் யாருமே பண்ணவே மாட்டாங்க. இரு, போகிறதுக்கு காசு இருக்கா?
அது வீர் பணக்காரங்க தங்கத்துல செயின்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் பித்தளை. ஆமாங்க அடுத்த டைம் அதை வச்சு 20,000 rupees சேலஞ்ச் ஒன்று. ஆமா இதை வச்சு நம்ம போயிட்டு மாஸ் பண்றோம். இதை விட பெரிய பார்க்கில் போயிட்டு இந்த 20,000 ஒழிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது ஃபர்ஸ்ட் டைமா பண்றதுனால பிளாக் தண்டரே போவோம். இருக்கிறத வச்சு பண்ணனால நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கவர் போட்டு வாட்டர் கவர் போட்டு வைப்போம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் போட போறேன், போய் பார்த்துட்டு வரேன். தேடுறா கோமாளி டக்குன்னு ஆடா ஒரு என்ன கிரிஞ்சு 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 கிரிஞ்சுன்னு கிரிஞ்சுன்ற வார்த்தையே இப்போ கிரிஞ்சா இருக்குடா கேட்கறது. தயவு செஞ்சு இந்த கிரிஞ்சை நிப்பாட்டுங்களா. ஐயோ மாதிரி பார்க்குறாங்க, அது பார்க்கறத பார்த்துட்டோம். எங்கோ எங்கடா வச்சிருக்கானுங்க 20 ரூபாய ரொம்ப இது பண்றானுங்களே. போனை கொண்டு போட்டு லம்பர்ஸ் கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. வாடா ஏதோ புதருக்குள்ளதான் வச்சு புதருக்குள்ளதான் வச்சிருப்பானுங்க. நீங்க எடுத்துட்டீங்களாடா? நாங்களும் எடுத்துருவோம்டா போடா. சரிடா சரி. நான் பாரு 500 எடுத்து வச்சிருக்கேன்டா ஜோப்ல. நான் இங்க வாடா. ஓவரெல்லாம் உள்ள போட மாட்டேன். இப்போ புத்தி சொல்லி இவனுங்க இல்லையாடா? என்னடா டே இப்படி பண்றானுங்க? ஓப்பன்ல வேற ஏய் 20 ரூபா நோட்டுடா தேடுறா டக்கு. வீடியோ போடுங்க ப்ரோ. அது பார்த்தா இன்னும் மொத்தம் 12:51 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா. ஆமா 12:21 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 12:51 வரைக்கும் டைம். ஒவ்வொரு 10 நிமிஷம் முடியும் போது போயிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு அலர்ட் கொடுத்தேன். ஆமா முடிக்க முடியாது. கண்டிப்பா கிட்டவே வரமாட்டாங்க. ஒரு நோட்டை கண்டுபிடிச்சாலும் அதிர்ஷ்டம் கை தரலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நோட்டை கண்டுபிடிக்கலாம். அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். கைஸ் இது வரைக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்டாக போனுச்சா? நல்லா போயிருக்குமே. போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ காணாமல் போயிருக்கும். என்ன ஆச்சுன்னா இவ்வளோ நேரம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போனுச்சா கைஸ்? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி முடிகிற ஸ்டேஜுக்கு போகும்போது கடைசியில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு கைஸ். இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இதோட ட்ரெஷர் ரெண்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரேஞ்ச் எடுத்துருந்தோம்னா வீடியோ மாதம் வந்துடுங்க கைஸ். அண்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும்போது ஃபெயிலியரில் முடிஞ்சு எடுக்கக்கூடாதுன்றாங்க. எதுவுமே சொல்ல, அட்லீஸ்ட் போடாத வச்சுருக்கலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடாது, வீடியோ ஷூட் எடுக்கக்கூடாது, அதையாவது போட்டு வச்சுருக்கலாம். எதுவுமே சொல்ல கிடையாது. அண்டு அதே பார்க்கில் சில நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத விஷயங்கள் அந்த பார்க்கில் நடக்கும். அண்ட் அதுக்கு எதுவும் இங்கே போர்டு எதுவும் இருக்குல்லையே. ஓகே, அது நம்மளுக்கு கொஞ்சம் வேணாம். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பண்ணலான்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது கண்டென்ட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். அது நான் ட்ரை பண்ணுறேன், யூனிக்காக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நான். அண்டு பேய் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், எப்போன்னு தெரியல, ஆனால் வரும் கண்டிப்பாக. அண்டு பேய் வீடியோஸும் வரும், இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். அண்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது சடர்னு நான் இப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கேன். அண்ட் எல்லாம் கடைசியில் அந்த சொதப்பல்ல முடிஞ்சதுக்காண்டி தான் சொல்லலாம், அந்த எக்ஸ்பிளைன் கொடுக்கலான்னு. அது அங்கே இருந்துட்டு என்னால் எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. அண்ட் கைஸ் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படி சட்டவிரோதமாக ஏதாவது பண்ணோமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணோமா, இல்லை இல்லீகலாக ஏதாவது பண்ணோமா, இல்லை தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணோமா, இல்லை பீப்புள்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோமா? இதில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இதில் வந்துட்டு எதுவுமே நான் பண்ண கிடையாது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாகவும் நான் எதுவும் பண்ண கிடையாது. அவங்கள தூண்டுற மாதிரியும் நான் எதுவும் பண்ண கிடையாது. அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி எதுவும் பண்ண கிடையாது. அவங்கள காண்டேற்றுற மாதிரியும் எதுவும் பண்ண கிடையாது. எதுவுமே பண்ண கிடையாது. அப்போ தான் நாங்கள் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வேட்ஸ் வந்துச்சு. அண்ட் அப்படி நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்த வீடியோ தான் இது. ஆனால் கடைசியில் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபெயிலியர் பார்க்காதுன்னு புதுசாக கைஸ்
ஸோ ஓகே கைஸ், நான் பேசிட்டே தான் இருப்பேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்லாம் மட்டார் அடிச்சுடுங்க கைஸ். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக வரும். சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ், லைக் போட்டு விடுங்க. அந்த லைக்ஸில் தான் எனக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் ஆகும் வீடியோ. அண்டு நான் வேறு ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் செஞ்சு டாட்டா பை 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 கைஸ்.